பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு விவிலியத்தில் பல இடங்கள் ஓமையில் வாயிலாக தன் மக்களோடு பேசுகிறார். இன்றாலும் கூட ஓமையிலே பேசுகிற ஆண்டவர் நன்மை தீமையை பற்றி, நல்லவர் கெட்டவர்கள் பற்றிய ஒரு ஓமையை சொல்கிறார். விதைப்பவர் நல்ல விதைகளை விதைத்துவிட்டு உறங்கச் சென்று விடுகிறார். நள்ளிரவிலே தீயவன் இந்த விவசாயிக்கு தெரியாமல் நள்ளிரவிலே வந்து இந்த விதைகள் மத்தியிலே களைகளை விதைத்து விட்டு சென்று விடுகிறார். பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல விளைச்சலை தர வேண்டும் என்று நீங்கள் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் அழுத்துகிற தீய சக்திகள் பொறாமை நிமித்தம் உங்களை அழிக்க இப்படிப்பட்ட களைகளை விதைத்து அவை செழிப்பாக வளர நீரூற்றி நீர் பாய்ச்சி அதற்கு உறுதுணையாக இருக்கிற மனிதர் நம் மத்தியிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர் தீர்ப்பு நாளில் என்ன நிகழும் என்பதை உணர்த்துகிறார். இறுதி நாள் அறுவடை வரையிலும் காத்திருங்கள். அறுவடையின் பொழுது நாம் விதைத்த நல்ல விதைகளிலிருந்து வந்திருக்கிற விளைச்சலை அறுவடை செய்து என் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள். தீய சக்திகளையோ களைகளையோ ஒன்றாக கூட்டி சேர்த்து நெருப்பிலே சுட்டெரித்து எரித்து பொசுக்குங்கள், சாம்பலாக்குங்கள் என்று சொல்கிறார். தீயவர்களுக்கும் அநியாயம் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கும் இதுவே நிகழும் என்று உணர்த்துகிற ஆண்டவரிடத்திலே நன்றியோடு ஜெபிப்போம்.